குப்புசுவாமிக்கு சிலம்பம் பயிற்றுவித்த அதே ஆசிரியர்தான் மகாகவி பாரதியாருக்கும் சிலம்பம் கற்பித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கடவுள் என் வாழ்வில் வந்து சாதி வேற்றுமை திரையை அகற்றினார். இதற்கு பிறகு நான் கைக்கொண்ட இம்முறை எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை அறியலானேன். ஏனெனில் நான் வைத்திய தொழிலில் புகுந்து யாவருக்கும் சேவை செய்ய வேண்டும். சாதி வேற்றுமையை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் அச்சேவை பரிகசிப்பதற்கு இடமாகும். இம்மூடு பணி விலகியதால் அனைவருக்கும் சேவை புரிவது எனக்கு எளிதாயும் இயல்பாயும் ஆயிற்று என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவானந்தர் முழக்கம் முழங்கியுள்ளார். குப்புசுவாமி மகாகவி பாரதியாரின் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் ராஜா உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். வெங்கு ஐயரின் குடும்பத்தினர் தீக்ஷிதர் தெரு என்ற தெருவில் வசித்து வந்தனர். இந்த தெருவில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் வசித்து வந்தார். அவருடைய பெயராலேயே அழைக்கப்பட்ட அத்தெருவில் ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர், மகாகவி பாரதியார், சுவாமி சிவானந்தர் ஆகிய 3 பிரபலங்கள் வசித்தனர். தீக்ஷிதர் தெருவில் கல்மண்டபம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய வீட்டில் வெங்கு ஐயர் வசித்து வந்தார். விசித்திரமான வீர தீர